ஆண்டுகளுக்கு பிறகு மதகஜராஜா அப்படின்ற திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. ஒர்க் அவுட் ஆகிடுச்சா, அதனால இனி இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்வேன்னு விஷால் அவர்கள் சொல்லியிருக்காராம். அதை பற்றி மக்களும் ரசிகர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. அது என்னவா இருக்குன்னு வீடியோவில் பார்க்கலாம். இவர் இனி எந்த பேட்டியாக இருந்தாலும் கையை ஆட்டிக்கிட்டே தான் பேசுவேன்னு சொல்லியிருக்காராம் விஷால். சுந்தர்சி இயக்கத்தில் விஷால், சந்தானம், வரலட்சுமி, சரத்குமார், அஞ்சலி உள்ளிட்டோர் நடித்த மதகஜராஜா படம் உருவாகி 12 ஆண்டுகள் கழித்து ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. படத்தின் ஹைலைட்டை சந்தானம் காமெடி தான். மதகஜராஜா படம் பார்க்க தியேட்டருக்கு செல்பவர்கள் எல்லாம் சிரித்த முகமாக வெளியே வருவாங்க. இதுதான் படத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. மதகஜராஜா படத்தை தியேட்டரில் பாருங்க, வயிறு வலிக்க சிரிங்க அப்படின்ற மாதிரி பலரும் சமூக வலைதளங்களில் பாசிட்டிவாக பேசினாங்க. அதனால மதகஜராஜாவினுடைய வசூல் அமோகமாக நடந்துட்டு இருந்துச்சு. மதகஜராஜா படம் இதுவரை இந்தியாவில் மட்டுமே 45 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கான். 12 வருஷம் பெட்டியில் இருந்த படம் இப்படி வசூல் வேட்டை நடத்துகிறதே அப்படின்னு எல்லோருமே வியந்து பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில மதகஜராஜா படம் ஆந்திரா மற்றும் தெலுங்குல ரிலீஸ் ஆகியிருக்கான். தமிழை போன்றே தெலுங்கிலும் மதகஜராஜா படல் வசூல் வேட்டை நடத்தும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. இந்த நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் மைக் பிடித்து கையை ஆட்டிக்கிட்டே தான் பேசணும். பூகம்பத்தை விட விஷால் ஆட்டினது தான் பெரிதாயிருச்சு. உலகம் முழுக்க என்னை எத்தனை பேர் நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணுறாங்க எனக்காக. நான் சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் கிட்ட தான் போகிறேன். அவர் எனக்காக பிரார்த்தனை செய்தார் அப்படின்னு மைக்கை ஆட்டிக்கிட்டே பேசியிருக்கிறாரு. விஷால் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 4 நிமிஷத்தில் உலகத்துக்கே காட்டிட்டீங்க. இனிமேல் எந்த பேட்டியாக இருந்தாலும் ஆட்டிக்கிட்டே தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். முன்னதாக சென்னையில் நடந்த மதகஜராஜா விளம்பர நிகழ்ச்சியில் வைரல் காட்சியோடு கலந்துக்கிட்டாரு விஷால். மேடையில் அவரால் சரியாக நிற்க முடியலை, மேலும் மைக்கை பிடிச்சு சரியாக பேச முடியலை. அதனால கைகள் நடுங்கியதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. விஷாலின் கை நடுங்க இருந்த அந்த வீடியோ வைரலாச்சு. பொங்கலுக்கு பல படங்கள் வந்த நிலையிலும் விஷால் பற்றியே மக்கள் பேசினாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அந்த படத்தினுடைய வெற்றி அடைத்து சுந்தர்சி இயக்கத்தில் மீண்டும் நடிக்க இருக்கிறார் விஷால். அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ விஷால் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.